ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வீட்டுகளில் கொத்தமல்லி தழை வாங்கிட்டு வந்த உடனே அதை நல்லா க்ளீன் பண்ணிவிடுவோம். க்ளீன் பண்ணி காம்பு தனியாகவும் இலைகளை தனியாகவும் க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். நல்லா எடுத்துகிட்டு இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக பேப்பர் டவலை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அதில் இந்த இலைகளை போட்டு அதுக்கு மேலே இந்த பேப்பர் டவலால் மூடிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு 10 நாள் வரைக்குமே இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதே மாதிரி தான் நம்ம புதினாவையும் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லியோட அந்த தண்டு பகுதியை நம்ம தூக்கி வீசிடுவோம். ஆனால் இதை தூக்கி வீசாமல் நம்ம சட்னியெல்லாம் அரைக்கும் பொழுது இந்த காம்பையும் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. இந்த காம்பில் நல்ல ஒரு வாசனை இருக்கும். அந்த கொத்தமல்லி தழையோட வாசனை முழுவதும் இந்த காம்பில் இருக்கும். பாருங்கள், சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.